இப்போவாச்சும் சொல்கிறா நம்ம எங்கே போகிறோன்னு. படத்துக்கு போகிறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வெளியே போகிறோம். 3 hours அதுக்கே போயிடும். ஓகே போகலாமா? உனக்கு ஒரு படமே கிடைக்கல. ரிவ்யூலாம் கேவலமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? எக்ஸ்லாம் கிளின்னு கிளிக்கிறாங்க. டே இங்கே ஜென்சிஸ்டார் படம் ரிலீஸில் சி கேவலமாக இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆ ஏய், நான் இந்த படத்துக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், எனக்கு பார்க்கணும். நான் வரல, நீயும் போகக்கூடாது சொல்லிட்டேன். பாப்பா, நான் என்ன பண்ணும், எனக்கு என்ன பிடிக்கணும்னு நீ எப்படி சொல்லலாம்? சொல்லு. ஆமாம், நான் தான் சொல்லுவேன். நானும் காசு கொடுத்தா டிக்கெட் வாங்குறேன். இவங்க இஷ்டத்துக்கு ஹைப் ஏற்றுவாங்க, கடைசியில் மொக்க படத்தை கொடுப்பாங்க. அதுக்கு நான் கை தட்டி விசில் அடித்து முட்டு கொடுக்கணுமா? போடா என்னமா பண்ண, என்ன ஆள விடு. ஏய் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அம்மே போறா போறோம். அம்மா நீ எப்போ படம் பார்த்த? பார்த்தாச்சு. முழுவாதரா, இன்னும் ஃபஸ்ட் டேவே முடியல, அதுக்குள்ள படம் பார்த்துட்டானாம்மா. ஏதோ 3 hours வேஸ்ட்டுன்னு சொன்னேன். உனக்காக தான் கார்னர் சீட்டில் புக் பண்ண தெரியுமா? அங்கே உட்காந்து நீ படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, படம் நல்லா தான்டா இருக்கு. தம்பே, படம் பீ மாதிரி இருக்காமா? தேட்டரில் ஈ ஆடுதுன்னு கேள்விப்பட்டேன். மயிரே, முதல்ல போய் படத்தை பாரு. வந்துட்டான், படம் பார்க்காமலே வந்து பேசு. படம் நல்லா தான்டா இருக்கு. எனக்காகலாம் சொல்லாத, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உனக்காகலாம் சொல்லல, இவனுக்கு போட்டு அடிக்கிற அளவுக்குலாம் இல்லை, எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆரம்பத்தில் மொக்க படம் நான் வரல அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எங்க சொன்னேன்? ரிவ்யூலாம் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பானுங்க. பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம தான் பார்த்து சொல்லணும். அது சரி. அது ஒன்றும் இல்லை, நம்மளாமலே பெரிய பொருத்தின்னு நினச்சிக்கிட்டா அப்போ இப்படி தான் பல்ப் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் நீ ஒன்றும் நினச்சிக்காத. சரிடா, நான் படத்தை பார்த்தும் பார்க்காம கழுவி ஊத்துற புளுத்தியாவே எடுத்துட்டு போறேன். ஆனால் உன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆன நாளே திருட்டுத்தனமாக டவுன்லோட் பண்ணி பார்க்குற மொல்ல மாதிரி கிடையாது. அதுவும் ரிலீஸே ஆகாத படம் லீக் ஆயிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. நீ அவனுக்கு லிங்க் அனுப்புவ, அவன் உனக்கு லிங்க் அனுப்புவான். எப்போ சாமி தப்பு தான். நீங்கள் விட்டா லென்த்தாக டைலாக் பேசிகிட்டே இருப்பீங்க. நம்ம படத்துக்கு லேட்டாச்சு போகுமா? உள்ளே வந்து உட்காந்துட்டு ஸ்னாப் போடுறேன், ஸ்டோரி போடுறேன், வீடியோ எடுத்துட்டு அப்புறம் இருக்கு உனக்கு. டே கீழே தூக்கி மேலே தொடரா, தெரிஞ்சவே மாட்டான்.